இன்னையோடைய முக்கியமான ஒரு இது பார்க்கலாம், விஷயத்தை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து காலகட்டத்தில் 2 பேருமே வேலைக்கு போகிறது ரொம்ப அவசியமானது. எல்லோரும் நல்லா படிச்சிருக்காங்க, வேலைக்கு போக அவங்களுடைய படித்ததை வந்து வேஸ்ட் பண்ணாமல் போகிறது நல்ல விஷயந்தான். அலுவலகத்திலேருந்து வந்ததுக்கப்புறமா யார் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் அப்படின்ற எண்ணமெல்லாம் பின்னாடி கீழுக்கு தள்ளப்பட வேண்டும். அந்த மாதிரி ஒரு அல்பமான விஷயம்லாம் நினச்சி பார்க்கக்கூடாது. வந்ததுக்கப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு என்ன கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்கன்றதை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் கொள்வது வந்து ரொம்பவே அவசியமானது. இந்த மாதிரி கஷ்டமான வேலைகளை ஒருத்தர் பகிர்ந்து கொண்டு அதை பற்றி ஆலோசனை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் கூறிக்கொள்வதும் ரொம்ப அவசியமானது. இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கும்போது என்னாகும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகும். இது வந்து இன்னும் கொஞ்சம் பரஸ்பரம் அவர்களுக்குள்ள ஒற்றுமை அதிகமாகும். முக்கியமான விஷயம், வெளியே செல்லும் கணவன் வந்து 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது ஈவினிங் வந்து 2 பேரும் ஒரு அவுட்டிங் போகிறதுக்காக பிளான் பண்ணியிருந்து ஹஸ்பண்ட் வந்து முடிஞ்ச வரை காப்பாற்றணும். அது காப்பாற்ற முடியாவிட்டால் வெளியே சென்று ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வெளியே மாட்டிக்கிறாங்கன்னா அந்த இதை வந்து மறைக்கிறதுக்காக பொய்கள் வந்து எதையுமே சொல்லக்கூடாது. என்ன உண்மையோ அதை சொல்லணும். ஏன்னாக்க பொய் சொல்லி அது யார் மூலமாவோ இல்லை உண்மை வந்து நாளைக்கு யார் மூலமோ தெரிய வேண்டி வந்தால் தேவையில்லாமல் சண்டை வந்து அப்படியே சந்தேகமாக மாறி அது பிரச்சனை வந்து பெருசாக போயிட்டே இருக்கும். அதனால வெளியே சண்டை வந்தாலும் பரவாயில்லன்ட்டு என்ன உண்மையோ சொல்லி அன்றைக்கி சண்டை பிடிச்சாலும் பரவாயில்ல, அது அதோட போயிடும். இதை வந்து இந்த மாதிரி நடந்துக்கும் போது பிரச்சனை இல்லாமல் ஒரு வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். யாரும் யார்கிட்டையும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கணவனும் மனைவியும் 2 பேரும் வேலைக்கு செல்லும் பொழுது பரஸ்பரம் அவர் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலையை செய்வதில் அவங்களும் அதாவது கஷ்டத்தை பார்க்கக்கூடாது. ஏன்னா பொருள் ஈட்டுவதில் அவங்க ஒய்ஃப் வந்து பங்கு கொள்ளும் பொழுது, கணவன் வீட்டு வேலையை செய்யும் பொழுது இந்த வீட்டு வேலைகளில் கொள்ளும் பொழுது அதை வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவாக பார்க்கக்கூடாது. ஏன்னா மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற யோசிச்சுட்டு இருந்தாக்க நம்ம இங்கே வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது. 2 பேரும் ஒருத்தர் அந்த கஷ்டத்தை இவங்க பங்கு கொள்ளும்போது இந்த கஷ்டத்தையும் இவங்க பங்கு கொள்ளும் பொழுது இதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு இவங்களுக்கு தெரியும். வேலைக்கு போகிறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒய்ஃபுக்கும் தெரியும், வீட்டு வேலை செய்யும் பொழுது எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கும் தெரியும். அதனால இது வந்து யார் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்காம இதை வந்து செஞ்சீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். நாளைக்கு பார்க்கலாம்.